Hello friends, welcome back to Poppins. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரவாவை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்ல 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தட்டு வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நாம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண வெங்காயம், இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரவா நல்லா ஊறிடுச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவோட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சில்வர் டம்ளர்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது போல நம்மளுக்கு எத்தனை டம்ளர் தேவைப்படுமோ அத்தனை டம்ளருக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நாம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இது போல ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த டம்ளர்ல நாம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது போல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங்கை இதில் சென்டரில் வச்சிடலாம். திரும்பவும் நம்ம இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம எல்லா டம்ளர்லையும் சேர்த்துடலாம். நம்ம எல்லாத்தையும் இது போல் சேர்த்தாச்சு. நம்ம ரெடி பண்ண மாவை இது போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம டீமோல்ட் பண்ணலாம். ஓரங்களில் இது போல் ஒரு டூத்பிக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். இதை இப்போ டீமோல்ட் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு. இது போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நாம் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். சிம்பிளான மசாலா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.